தேவனோடு கூட சேர்ந்து உங்கள் சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பார்ப்பீங்க. ஒரு சேனையே வந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க, பாஞ்சு போயிடுவேன் நான், எம்புட்டு நீ கோட்டைச்சுவர் கட்டினாலும் நான் தாண்டி போவேன், அவர் என் கூட இருக்கிறார், அப்படி பேச ஆரம்பிச்சிருவீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐ கேன் டு எவ்ரிதிங் த்ரூ கிரைஸ்ட் ஜீசஸ். ஆமென். உங்கள் பலத்தின் ஆதாரமாய் அவர் இருக்கிறார். உங்கள் வெற்றியின் துவக்கமாய் அவர் இருக்கிறார். உங்கள் எதிர்ப்புகளை, சூழ்நிலைகளை எதுவானாலும் அதை தாண்டி போறதுக்கான பலனாய் அவர் உங்களுக்கு இருக்கிறார். In the beginning God. இது என்ன மாதிரி ஆட்டிடியூட்ஸை உண்டாகுது பாருங்களேன். தேவன் என்னோடுன்றது என்ன மாதிரி ஒரு சாதாரணமான எண்ணம் கிடையாது. அதனால தான் அதை வலியுறுத்தி சொல்கிறார். நீங்கள் தேவன் இல்லாமல் இருந்தீங்க, இப்போ என்னன்னா தேவனே உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாருன்றார், கடவுளே உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாருன்றார். போடா ஆண்டவனே என் பக்கம், எப்படி இப்போ சொல்கிறாங்க பாருங்க. நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐ கேன் டு ஆல் திங்ஸ். சும்மா இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத வாழ்க்கையில், நம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. ஐ கேன் டு ஆல் திங்ஸ் which he has called me to do through him who strengthens and empowers me. அவர் உங்களை வலிமைப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். அதனால் உங்களால் முடியாதுன்ட்டு எதுவுமே கிடையாது.